கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில ஒரு புதிய கிருபைகளோடு கூட உங்களை சந்திப்பதாக. ஏசாயா 60:22 சின்னவன் 1000 சிறியவன் பலத்த சாதியமாக மாறுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். சின்னவன் 1000 மாறுவான் என்றால், சின்னவனை ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பல கோத்திரங்களாக வளர செய்வேன் என்று சொல்கிறார். சின்னவன் 1000 என்பதை பல கோத்திரங்களாக வளர செய்கிற ஆண்டவர். அதே மாதிரி சிறியவனை, மிக சிறிய குடும்பத்தை வலிமை மிகுந்த ஒரு நாடாக அவர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தால், காரணம் ஏன் இதை இப்படி செய்கிறார் என்று சொன்னால், அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற சுதந்திரம். நான் இந்த மக்களை படைத்தேன், இந்த மக்களை உருவாக்கினேன், ஆகையால் இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை நான் செய்வேன். அவர்களை கோத்திரங்களாக மாற்றுவேன், வலிமை மிகுந்த நாடாக மாற்றுவேன். அவர்கள் ஆசீர்வாதமாக இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் வாழ்வார்கள், அநேகருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிற பிள்ளைகளாக இருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட அந்த அருமையான ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதை நீங்கள் நம்பி ஏற்றுக்கொள்ளும் போது, விசுவாசிக்கும் போது, ஆண்டவர் உங்களை பெரிய கோத்திரங்களாக வலிமை மிகுந்த நாடாக மாற்றி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி வழிநடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபையை இந்த நாளில் தருவாராக. தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கொடுத்த வாக்கு தத்துவத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு தெரிந்த வார்த்தையின் பிரகாரம் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் சொல்லி ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்வான் இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.